இந்த வெங்காயத்தை வச்சு நான் இன்னைக்கு ஒரு டயட் சட்னி பண்ண போகிறேன். இதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா, கட் பண்ண பெரிய வெங்காயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், ஒரு தக்காளியில் பாதி தக்காளி தான் எடுத்திருக்கேன். அப்புறம் சிறிய உள்ளி, கொத்தமல்லி, பச்சை மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை. இதை வச்சு நான் சட்னி பண்ண போகிறேன். டயட் சட்னி. ஆயிலே இதில் நான் சேர்க்க மாட்டேன். ஒரு துளி ஆயில். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆயிலோட அளவு இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். இப்போ இதில் இந்த உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்குவேன். அந்த சட்டையோட சூட்டிலேயே அது வந்து ரொம்ப வறுபட்டுரும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு 2 வாட்டி நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகு, தக்காளி, சின்ன வெங்காயம், ஜீரகம், கூடவே கருவேப்பிலை, சாரி அது கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை. இது மொத்தத்தையும் போட்டுட்டா ஒரே வதக்கல். ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனா இது என்னோட ஸ்டைல் வந்து டயட் சட்னி. நான் இதுக்கு பண்ணி வச்சிருக்க பேர் அதுதான். என் வீட்டுல நான் இதை அடிக்கடி பண்ணிப்பேன். சுத்தமாவே நல்லா இருக்காது. குட்டி ஸ்பூன் வச்சு வதக்க முடியல, அதனால நான் இப்போ பெரிய ஸ்பூன் எடுத்து வதக்கிறேன். கொஞ்சம் நல்லா ட்ரையாக வறுத்துருவோம். எண்ணெயே இருக்காது இது சுத்தமாக. என்னோட வீட்டில் எப்போவுமே ஆயில் இல்லாத சமையல் தான். இப்போ நான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் ஊற்றுறேன். என்னன்னா தண்ணி. தேவையான அளவு உப்பை போட்டுறேன். மூடி வச்சு வேக வைக்கிறேன். வெந்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த லெவலில் இருக்கும். அப்படியே சிம்மில் வச்சுக்கிட்டு கிளறுனா தண்ணியெல்லாம் வற்றி ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணுன்னா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்பேன். இதுதாங்க என்னோட சட்னி. இந்த சட்னியை செய்து தோசையை ஊற்றி அது தொட்டுக்க இந்த சட்னியை வச்சா என் ஹஸ்பண்டோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி இருக்கான். ஏன்னா நல்லாவே இருக்காது. ஏன்னா அவங்க டயட்டோடு இருக்கணும். அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி நான் ஃபுட்டு செய்து கொடுக்குறேன். இந்த மாதிரி கைவசம் நிறைய டயட் ஃபுட் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டாக போடுறேன். சட்னி இப்படி இருக்குங்க, என்னோட டயட் சட்னி. சூடாக மெத்துன்னு ஒரு தோசை, அப்படியே என்னோட டயட் சட்னி வச்சு இன்னைக்கு நைட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.